الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தாலாவின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல நமக்கு நிறைய சரித்திரங்களை பயான் செய்கிறார். குர்ஆன்ல நிறைய சரித்திரங்களை அல்லாஹ் நமக்கு பயான் செய்கிறார். ஒவ்வொரு சரித்திரங்களை பயான் செய்யும் போதும் அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிறைய விஷயங்களை அதன் மூலம் நமக்கு சொல்லித்தரும். நாம் வெளிரங்கமா அதை பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதில் ஒரு சரித்திரம், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அனுப்பிச்சு சரித்திரம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அனுப்பி வச்சார். சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் தஆலா ஏறத்தாழ 2 சஃபாவுக்கு மேல இந்த சம்பவத்தை அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் தஆலா சம்பவம் ஆரம்பம் என்ன? ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பயான் செய்றாங்க. கவனிங்க, மஜ்லிஸ்ல பயான் செஞ்சுட்டு இருக்கிறான் வீட்டில், அவங்க உம்மத்துல. அப்ப அங்க ஒரு நபர் கேட்கிறார், யா மூசா, உங்களை விட சிறந்த ஆலிம் யாராவது இருக்கிறாங்களா? முர்சலான நபி, ஒரு அஸ்முல உள்ளவங்க நபி, அவங்க சொன்னா ஒண்ணு, என்னை விட சிறந்த ஆலிம் இப்ப இல்லை. உண்மைது, உண்மைதான் சொன்னாங்க, பொய் சொல்ல. அவங்க உம்மத்துல அந்த காலத்துல அவங்க ஒண்ணுதான் நபி, வேற நபி வேற எங்கேயும் இல்லை. தம் மாணவர் இருந்தாங்க, அவங்க நபியானாங்க. பின்னாடி யூஷா பின் நூன் இருந்தாங்க, தம்பி இருந்தாரு ஹாரூன் இருந்தாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இது சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஹி அறிவிச்சான். இல்ல இல்ல, உங்களை விட சிறந்த ஒருவர் என்னுடைய அடியார் ஹிதர் இருக்கிறார், அங்க போம், ஹிதர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னான். இந்த சம்பவம் புகாரிலையும் வருது தெளிவா. இப்னு அப்பாஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா ஹிதர் இருக்கிறார், என்னுடைய அப்து ஒருத்தர் இருக்கிறார் சொன்னான். அல்லாஹ் சொல்றான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா ஒரு அடியார் இருக்கிறார், இல்மில் மேலானவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாருன்னா அந்த அடியார் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், அல்ல யாரெல்லாம் இடத்துக்கு நான் போகணும், அல்ல யாரெல்லாம் என்னை அமுச்சு வைப்பேன். இதுதான் இல்முடைய தேட்டம், இது கண்டிப்பா வேணும்.
அல்லாஹ் ஒரு அடியாருக்கு காசான ஒரு எளிமை தந்திருக்கிறான், தன் புறத்திலிருந்து ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அவர்களை காண செல்லுவது என்பது சுண்ணத்துல்லா, சுண்ணத்தை ரசூல். அவங்களை போய் பார்க்க போறதுங்கிறது சுண்ணத்தை ரசூல். ஷேகுமார்களை காண செல்லுவது என்பது சுண்ணத்தே ரசூல். வேற நல்லா கவனிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்தஸ்துல உயர்ந்தவங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்தஸ்துல தாழ்ந்தவங்க ஆச்சுங்களா ஜி. இப்ப தாழ்ந்தவங்களை தானே உயர்ந்தவங்க தடுக்கணும், அதுதான நியாயம், அதுதான அசலு, அதுதான சரி. ஆனா அல்லாஹ் தஆலா உயர்ந்த மக்காம்ல உள்ளவங்களை, முர்சலான நபிய, கலீமுல்லாஹ்வான நபிய ஒரு வழிக்கு அனுப்புறாங்க. இது சுன்னத்துல்லா, சுன்னத்துக்கு மாற்றமாகுது. இது சரியான மொழியா வரலையே, ஏன் அனுப்புறாங்க அப்படி? ஏன் ஒரு அனுப்பணும்? நல்லா விளங்கிக்கணும். இப்ப நீங்க ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் நபிட்ட போயிருந்தாங்கன்னா, நபியை பார்க்கறதுக்கு போனாங்க, உஸ்தாதை பார்க்க மாணவர் போனாரு, இதுல என்ன ஷரியத் இருக்க போகுது அப்படின்னு விட்டுருவீங்க இல்லையா? ஒரு வழி ஒரு விஷயத்தை செய்தால் அது ஷரியத்தாக ஆகாது, சுன்னத்தாக ஆகாது. ஒரு வழி விஷயத்தை செஞ்சாருன்னா அது அந்த வழிக்கு காசு, அது யாருக்கு காசு? அந்த வழிக்கு காசு. அது உம்மத்துக்கு கடமையாகாது, உம்மத்துக்கு உசூல் ஆகாது. உசூல் என்ன வழிமுறையாக ஆகாது. நபி ஒரு விஷயத்தை செஞ்சா அது உம்மத்துக்கு உசூல், அது உம்மத்துக்கான வழிமுறையாகுது. விளைஞ்சுங்களா? அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடே மகாம்ல நீ எங்க போனாலும் சரி, உன்னை விட சிறந்த ஒரு இல்மு இருந்துச்சுன்னா, அது இல்முல்லாவா இருந்தா அந்த இடத்துக்கு நீங்க போங்க காட்டி. இன்னொரு ஆதாரம் சொல்றோம், குர்ஆன்ல இருந்து. அல்லாஹ் தஆலா மகாம் கம்மியானவர்கிட்ட மகாம் உயர்ந்தவர்களை அனுப்பினான். எதுக்காக? அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்ல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் பாடம் படிக்கிறதுக்காக அல்ல. அதே வழிமாறுகளை தேடி போங்க நமக்கு சொல்றதுக்காக. புரிஞ்சுங்களா? இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி. சாதாரண நபியா? வலியுல்லாவான், வலியுல்லாவான், கராமத்துள்ள நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபிப்பா. நபி எப்படிப்பட்ட நபி? கராமத்தா நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை இது எடுக்கிறாங்கல்ல, அவங்க எடுக்கும் போது ஒரு கராமத்தை காட்டினாங்க, ஒரு முஅஜிஸாவை காட்டி தான் எடுத்தாங்க. தெரியுங்களா? எல்லாம் அவங்க அம்மாட்ட போய் ஆயத்தனமா அகலாமும் வருமே. وما كنت لديهم إذ يختصمون. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யாரு பொறுப்பேற்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாரு பொறுப்பேற்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னாங்க பல பேர். உடனே அங்க ஒண்ணு போட்டி வச்சாங்க. அந்த காலத்துல எல்லாம் பேனா வாங்கி காதுல வச்சிருப்பாங்க. பேனா வைக்கிற இடமா காதுல தான் வச்சிருப்பாங்க. பேனா, கட்டை பேனா, கட்டையில. இதை எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் பொறுப்பேற்க வாங்க அப்படின்னு நதியில, ஓடுற நதியில எல்லாம் போடுங்க. போட்டா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேனா மட்டும் நீந்திக்கிட்டு போச்சான். அப்ப இவர்கள் தான் சிறந்தவர்கள், இவர்களுடைய தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒப்படைச்சாங்க. சாஹிபே முஅஜிஸா உடையவர்கள் அவங்க பேனா நீந்தி எதிர் நீச்சல் போட்டு போச்சான். ஐயுஹும் யக்ஃபுலு மரியம்.
ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்த பொறுப்பேற்றாங்க, அவங்க வளர்த்துனாங்க, அவங்க தர்பார்ல அவங்கள உட்காந்து இருந்தாங்க, உள்ள நுழையிறாங்க, உணவு இருக்கு, வகையான பழங்கள் இருக்கு. கேட்டாங்க அன்னாலக்கி ஹாதா, இது எங்கேன்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க காலத்துவ மின் இந்தில்லா இன்னல்லாஹ் யர்சுகு மன் யஷா பிகைரி ஹிசாப்னா. அங்க இருந்து கேக்குறாங்க ஹுனாலிக தஆ ஜகரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா இன்னக ஸமீஉத் துஆ. யா அல்லாஹ் எனக்கு சாலியான புள்ள குடல்லான்னு கேட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஹஜ்ரத் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலி, வலியுடைய தர்பார்ல நபி நின்று கேட்டா அது உஸ்வத்தாயிரும், நமக்கு வழிமுறையாயிரும், அது வழிமுறையாயிரும். வலியுடைய தர்பார நபி என்று கேட்டிருந்தா, வலி நபியுடைய தர்பார்ல யாரோ என்று கேட்டிருந்தா அவங்க ஏதோ தப்பா கேட்டாரு போயிடுவாங்க அவங்க. அதே நபியவே அல்லாஹ் கேட்க வச்சா வலியுடைய தர்பார்ல, நபியை கேட்க வச்சா வலியுடைய தர்பார்ல. ஏன் அது நபிமார்களே வலி தர்பார் நிக்கணும்னா நீ எம்மாத்திர பண்ணிட்டு அல்லாஹ். அதனால நீ உனக்கு என்னமோ பெரிய படிச்சுட்ட, ஞானங்கள் எனக்கு வந்துருச்சு, கிதாபுகளை கரைச்சு குடிச்சுட்டேன் நினைக்காத. வலியின் தர்பார்ல போய் நில்லு. இல்ம லதுன்னி வேற, இல்ம கிதாபி வேற. இல்ம லதுன்னி வேற, இல்ம கிதாபி வேற. तुम्हारा नमाज अलग, वली का नमाज अलग. அவங்க தொழுகை வேற, உன் தொழுகை வேற, ரெண்டு தொழுகையும் ஒண்ணு இல்லை. சொன்னாங்க இல்லைங்களா, தாதா சர்க்கார்ட்ட ஆலிம்கள்லாம் வந்திருந்தாங்க. தாதா சர்க்கார் கேட்டாங்க, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. நீங்க என்ன தொழுகிறீங்களா? என்ன இப்படி கேட்டீங்கன்னா, இந்த பள்ளி இமாம், இந்த பள்ளி இமாம், இந்த ஆலிம் ஷாலா உட்காந்து இப்படி கேட்கறீங்களே, அது உங்க தொழுகை எந்த தொழுகையா இருக்கு? குர்ஆன்ல சொல்லப்பட்ட தொழுகையா இருக்கா? சலாத்தியும் தாயிமும், சதா நேரம் தொழுவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த தொழுகை உள்ள இருக்கா? எங்க இருக்கு? எந்த தொழுகையில திடுக்கம் போயிடுமோ அந்த தொழுகை உள்ள இருக்கா? தொழுகை முடிச்சுட்டு வரும்போது முத்தவலி திட்டு வரான்னு தெரியலையே. நம்மள இல்லல் முசல்லி நல்லா சொல்றாங்க. நம்மள என்ன சொன்னா அல்லா தஆலா, خلق هلوعا اذا مشوا الشر جزوعا واذا مسوا الخير منوعا. ஜஸு நடுக்கம் வருதே. நீங்க தொழுகை முடிச்சுட்டு வரும்போது முத்தவலி என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. நீங்க 5 நிமிஷம் பயான் கூட போயிருச்சு, நீங்க வட்டியை பத்தி பேசியிருக்கமே, சீட்டை கிழிச்சிருவானா கிழிக்க மாட்டானா, என்ன செய்வான் நடுக்கிட்டுல வர்றாரு இவரு ஆரம்பிச்சா. அப்புறம் உங்க தொழுகை இருந்துச்சு. அப்ப உண்மையான தொழுகையா இருந்திருந்தால் அந்த முத்தவல்லி பத்தி உனக்கு கேர், நோ கேர். எனவே ஈமான ஸ்ட்ராங் வந்திருந்தால் காலூலா லயர் சொன்னாங்கல்ல, பிறவனை பார்த்து யார் சொன்னாங்க? 1000 சாகிரீன்கள் சொன்னாங்க. 1000 சாகிரீன்களையும் ஒன்னா வச்சு, உங்களை எல்லாத்தையும் வெட்ட போறேன். எப்படி நீ ஈசாவை கொண்டு ஈமான் கொண்டீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டீங்களா நீங்க எல்லாம், நான் சொல்றதுக்கு முன்னாடியே அப்படின்னு பிறவன் கேட்கிறான். உங்க எல்லாத்தையும் என்ன செய்ய போறேன்? கத்தி அண்ண ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் வலவ் ஸல்லிபன்னக்கும் ஃபீ ஜுதூஇன் நஹல். யார் சொன்னமா? பிறவன் சொன்னான். 7-8 இடத்துல வாங்க. என்ன அர்த்தம்? மாறுகை மாறுகால் வாங்கி கருமரத்துல ஏற்றுக்கும், ரெண்டா பிக்க போறது. கருமரம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல இந்த தென்னை மரம் இருக்கு இல்லம்மா, தென்னை மரத்தை பாதியா வெட்டிட்டு அது 2 பக்கம் இப்படி சீவி கூரை, பென்சில் கூறாக்குற மாதிரி இப்படி இந்த பக்கம் இப்படி இப்படி வெட்டி கூரை நடுவில் இப்படி பட்டையா கத்தி மாதிரி, அது மேல தூக்கி ஒரு மனுஷன் நடுவில் உட்கார, இந்த போக்குவரத்து இந்த போக்குவரத்து இழுத்தா அப்படி நேர நடுவில் பிரிஞ்சிடும். கழுமரத்தில் ஏத்துறதுன்னு அந்த காலத்துல எல்லாத்தையும் சாவடிக்க போறேன் அவங்க. என்ன தீர்ப்பு கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோ சொன்னாங்களா இல்லைங்களா? அந்த ஈமான் ஸ்ட்ராங். என்ன சொல்லிட்டு வந்தேன்?
எங்கேயோ போகுது வண்டி. கதிர் அலைஹிஸ்ஸலாத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அது உதாரணம் சொல்லுமா? நபியிடத்துல சுன்னத்தை சொன்னாங்க. சுன்னத்தாச்சா இல்லைங்களா? இப்ப அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போகணும். எங்க இருக்கு, எங்க இருக்காங்க கேக்குறாங்க. எங்க இருக்கிறாங்க? உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்க போறதுக்கு நான் இந்த இடத்துல இருக்கான்னு இடத்த சொல்ல, ஒரு கருவாடை எடுத்து கையில கொடு, இந்த கருவாடை எடுத்துக்கோ, செத்து மண்ணோட கல்ல மாதிரி ஆகி கட்டியா போன கருவாடை எடுத்துட்டு அப்படியே போங்க. மஜ்மஅல் பஹரைன், ரெண்டு கடல் சேரும் இடத்தில் நீங்கள் அவரை பெற்றுக் கொள்வீர்கள். ரெண்டு கடல் சேரும் இடத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். போனா போனா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஒழு செய்யறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கவனிக்கல, கடல்ல ஒழு செய்யறாங்க. அந்த தண்ணீர் சொட்டு எங்க பட்டுச்சு? இந்த இடத்துல இந்த மீன் மேல பட்டுச்சான். பட்ட உடனே இந்த மீன் துள்ளி குதிச்சுள்ள ஓடிச்சு. உயிராகி கருவாடு மீனாகி உயிராகி துள்ளி குதிச்சு உள்ள ஓடிச்சு. யார் பார்த்தா? யூசா பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க, சொல்லல, மறந்துட்டாங்க. அங்க இருந்து கடந்து போறாங்க. அங்கிருந்து கடந்து போறாங்க. கடந்து போய் அடுத்த நேரம் சாப்பிட உட்காரும் போது மீன் எங்க பாடம். நாம இதுக்கு முன்னாடி கூட ரெஸ்ட் எடுத்தோம்ல, அந்த இடத்துல ஒழுங்கு செய்யும் போது இது போயிடுச்சு கடலுக்குள்ள. சொல்ல மறந்துட்டேன், ஷைத்தான் எனக்கு மறக்கடிச்சுட்டான். அம்மா அன்சானியும் இல்ல ஷைத்தான் அது பிறகு பத்தகத சபீலவு ஃபில் பஹரி அஜபா. உடனே சொல்ல கால தாலிக்கமா குன்னா நபி ஃபர்தத்தாரா சாலிமா கஸஸா. ரெண்டு பேரும் திரும்பி வந்தாங்க. அந்த இடத்துல எந்த இடத்துல போச்சோ ஃபவஜதா அப்தம் மின் இபாதினா, அங்க நம்ம அடியாரை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப வலி இருக்கிற இடம் எப்படியாப்பட்ட இடம்? குர்ஆன் சொல்லுது, வலி இருக்கிற இடம் எப்படியாப்பட்ட இடம்? அந்த இடத்துல நீ செத்த கருவாடா நீ போனாலும் சரியே, ஒன்னு அல்லாஹ் ஹயாத் ஆக்கிடுவோம். அந்த இடத்தினுடைய கொஞ்சூறு தண்ணி மேல பட்டா போதும், அந்த காற்று மேல பட்டா போதும். ஆனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மீன் பார்க்கல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மீன் பார்க்கல. அந்த மீன் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துச்சா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து பயான் கேட்டுச்சா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து சுஹபத்துல இருந்துச்சா? எதுவுமே இல்ல. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடத்துக்கு போச்சு. ஒரு காலத்துக்கு போனது ஆயிடுச்சு. இன்னொரு காலத்துல யூஷா மீன் ஒழுங்கு செஞ்சுட்டு வந்தாங்க. அதோட சொட்டு தண்ணி ஒண்ணு பட்டுச்சு, அதுல ஒண்ணு அந்த மீன் உயிராயிடுச்சு. எப்படியோ வச்சுக்கோ. ஆக அந்த ஒரு சொட்டு தண்ணி பட்ட உடனே அந்த இடத்துடைய தண்ணி. அப்ப நீ வழிமாறுகள் தர்பாருக்கு போனா, ஷேக் இங்க நான் போனேன் பயான் செய்யலையே, நான் போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தேன், என்கிட்ட பேசலையே, அவங்க ஒரு ஆயத்து கூட விளக்கம் சொல்லையே நினைக்காத. ரொம்ப நேரம் போய் உட்கார்ந்துருந்தேன், நான் பாட்டு உட்கார்ந்துருந்தேன், அவங்க பாட்டு தூங்கிட்டு இருந்தாங்களே, கடைசியா போயிட்டு வாமா அஸ்ஸலாமு அலைக்கும் முசாஃபா செஞ்சு அமைச்சிட்டாங்களே, வந்து வேஸ்டா போச்சே, ஷேக்க பார்க்க வந்து வேஸ்டா போச்சே நினைக்காத. ஷேக்குடைய தர்பார் நீ உட்கார்ந்துருந்தாலே போதும். வலிமார தர்பார சும்மா உட்கார்ந்து இருந்தாரு, அல்லாஹ் அவன் கல்ப ஹயாத்தாக்கிடுவோம். ஏன் நீ தேடி வந்தது ஷேக்கையா மௌலாவியா? நீ தேடி வந்தது ஷேக்கையா மௌலாவியா? மௌலா, நீங்க தேடி வந்தது வெறும் ஷேக்கா இருந்தால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. நீ தேடி வந்தது மௌலாவா இருந்தா அந்த ஷேக்குடைய முஸ்லிம்ல ஷேக்குடைய போர்வையில அவங்க தூங்க வச்சுட்டு இருந்தவங்க யாரும் இல்லை. அந்த அல்லாஹ் இல்மை கொடுத்துருவான். அட ஷேக் பேச வச்சு அல்லாஹ் இல்மை தருவான், ஷேக் தூங்க வச்சு அல்லாஹ் இல்மை கொடுத்துருவான். ரப்புக்கு ரெண்டுமே ஒண்ணுமா? ரப்புக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான். போலா நீங்க இல்மெல்லாம் வாங்கிதான் இல்மை கொடுக்கணும் இல்லவே இல்லை. இப்படி கொடுத்தாலும் கொடுத்துருவோம். முடியாதா? பெருமானா தரலையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரலையா? அப்படி தந்தாங்கல்ல.
யாருக்கு தந்தான்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. யார் ரசூலுல்லாஹ் எல்லாம் மறந்து போகுது யார் ரசூல். இதே அலி நாயகம் வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் மறந்து போகுது யார் ரசூலுல்லாஹ், ஞாபக சக்தி இல்லை யார் ரசூலுல்லாஹ். வேற நம்ம தலபுக்கு தான் தீனி, தலபுக்கு தான் தீனி. அலி வந்து கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே நீங்கள் இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 4 ரக்காத் தொழுவுங்க. முதல் ரக்காத்துல யாசீன் ஓதுவுங்க, 2வது ரக்காத்துல துஹான் ஓதுங்க, 3வது ரக்காத்துல அலிஃப் லாம் மீம் சஜிதா ஓதுங்க, 4வது ரக்காத்துல தபாரக் ஓதுங்க. இந்த 4ஐயும் ஓதி தொழுதுட்டு இந்த துஆவை நீங்க ஓதுங்க. இவ்வாறு ஒரு 3 தடவையிலிருந்து 7 தடவை செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமான ஞாபக சக்தியை தருவான் சொன்னாங்க. ஆச்சுங்களா? ஒன்று அணி நாங்கள் இந்த மாதிரி செஞ்சாங்க. துவா இருக்கு, நீங்க என்ன எடுத்து செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய ஃபாயிதாவை தரக்கூடியது, ஞானத்தை அள்ளி வழங்கக்கூடியது எது? இந்த செயல். அதுக்கு அலிலா சொல்றாங்க, நான் இதை தொடர்ந்து 3 வாரம் செஞ்சேன். அல்லாஹ் தாலா எனக்கு கடுமையான ஞாபக சக்தி கொடுத்தா. எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தானா, பழசியெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது, குழந்தையா இருக்கவங்க ஞாபகம் வந்துருச்சு. அவ்வளவு ஏன் ஆழமுள்ள அருவாக நாம் இருந்தமே. அப்ப அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பார்த்து அலஸ்து பிறப்பிக்கும்னு கேட்டாலே அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அலஸ்து பிறப்பிக்கும்னு கேட்டோம், எல்லாமே பேசாம இருந்தோம். எந்த ரூலுமே பதிலே சொல்லல. ஃபர்ஸ்ட் முகமது ரசூலுல்லாஹ் தான் காது பலாண்டாங்க. எல்லாரும் காது பலா சொல்லிடுச்சு. யார் சொல்றா? அலில சொல்றாங்க. இந்த தொழுத பரக்கத்துனா இது ஒரு வகை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அப்படியா, வாங்க அவனுடைய துண்டை இப்படி விரிச்சாங்க. துண்டு இருக்கணுமா, அந்த துண்டை இப்படி விரிச்சாங்க, அள்ளி போட்டாங்க, திருப்பி அள்ளி போட்டாங்க, இன்னொரு கை அள்ளி போட்டாங்க, அணைச்சுட்டாங்க, எடுத்து அப்படியே நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டாங்க. அது அபூ ஹுரைரா சொல்றாங்க, அன்னைக்கு நான் அணைச்சதோட சரி, அதுக்கப்புறம் பெருமானார் சொல்லக்கூடிய சொல்லி ஒரு வார்த்தை கூட ஜேரிசபர் கூட எனக்கு மறக்கல. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ஷேகுமார்களுக்கு எல்லாம் எப்படி ஞானத்தை கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? தூங்க வச்சும் கொடுத்துருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, முழிக்க வச்சு கொடுத்துருவான். நீ பேசும் எதிர்பார்க்காது. ஆனா என்ன, ஷேகுமார்கள் தர்பாருக்கு போனா என்ன பாக்கியம் கிடைக்கும்? நல்லா நான் வச்சுக்கோ, ஷேகுமார் தர்பாரு போய் காசு கேட்காது, ஷேகுமார் தர்பார்ல காசு கிடைக்காது, ஷேகுமார் தர்பார மாட மாளிகை கிடைக்காது, ஷேகுமார் தர்பார வீடு கிடைக்காது, ஷேகுமார் தர்பார என்ன கிடைக்கும்? அந்த ஹயாத்தா போன உள்ள ஹயாத்த, மௌத்தா போன உள்ள ஹயாத்த, மௌத்தா போன சிந்தன ஹயாத்த வரும். அதுக்குத்தான் ஷேக். ஷேகா எல்லாம் எதுக்குமா வச்சிருக்கான்? காசு வாங்குறதுக்கா? ஜின்னு ஓடுறதுக்கா? ஏர்வாடிக்கு போயிட்டு வாங்க, ஜின்னு ஓடிடும். நாகூருக்கு போயிட்டு வாங்க, ஜின்னு ஓடிடும். நமனை வீரட்ட மருந்தொன்று இருக்குது நாகூர் தர்பாரிலே அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க? நமனை விரட்ட என்ன நினைக்கிறாங்க? பேய் குடிச்சா நாகூர்ல போய் கட்டி வச்சா போயிடும். அதுக்காக ஷேக், அதுக்காக வழிமார்கள். நமன்னாவே விளங்கல. நமன்னா நப்சு ஷைத்தான்னு சொல்றது. நமன்னா யாரு சொல்றதுமா? நமனை வீரட்ட மருந்தொன்று இருக்குது நாகூர் தர்பாரிலே. அதை பாட்டுடுங்க. அன்பு நாணயம் கொண்டு சென்றால் கிடைக்கும் குருநாதர் பத பூவிலே. நமனை வீரட்ட மருந்தொன்று இருக்குது நாகூர் தர்பாரிலே. நமன்னா யாரும் சொல்லுமா? நம்ம நப்சு ஷைத்தான் தான் நமன். உனக்கு யமன் அவன் தான். நல்லா இருக்கிறவன் ஆட விடுறவன் அவன் தான். சும்மா இருக்கிறவன் அடுத்த நோண்ட விடுறவன் அவன் தான். முயற்சி நல்ல புள்ளமா அவுளியா நம்ம
அது சும்மா உட்காந்துருக்கணும் இன்னொருத்தர் நோண்டணும்னு சொல்றவன் யாரு? அவர் இல்லம்மா, அவர் கூட இருக்க சைத்தான் அப்படின்னு அடிக்கணும். அது ஒரு இன்பம். அது சொல்றது யாரோ நப்சு. இவரை விரட்டுறதுக்கு ஒரு மருந்து விக்குது. எங்க இருக்கு? வலிமார்கள் தர்பார்ல இருக்கு. ஆனா அந்த வலிமார்கள் தர்பார்ல போய் வாங்குறது உனக்கு தெரியாது இல்ல. நான் ஒரு நிஜமா ஹோல்சேல், தமிழ்நாட்டுடைய ஹோல்சேல் யாருமா? நான் ஒரு நிஜமா தான் ஹோல்சேல். ஆனா அந்த ஹோல்சேல்ல போய் உனக்கு வாங்க தெரியாது. ரீட்டைல்ல ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, அதான் அவன் ஷேக்கு. அவங்க காலடியில போய் வாங்கிக்க, அந்த மருந்தை வாங்கிக்க. அந்த மருந்தை வாங்கிக்கிட்ட உன் நஃப்ஸையும் விட்டு ஓடிடும், உன்னுடைய சைத்தானும் விட்டு ஓடிடும். ஷேக்கிட்ட வாங்கிக்க. அதனாலதான் அவங்க பாட்டு படிக்கும் போது எழுதணும் யாருன்னு தெரியல, ரகம் செய்யட்டும். நமனை வீரட்ட மருந்துண்டு இருக்குது நான் ஒரு தருபாரிலே, அன்பு நாணயம் கொண்டு சென்றால் கிடைக்கும், அன்பு என்ற நாணயம் கொண்டு போ. அங்க நீ காசு தூக்கிட்டு போன அவசியம் இல்லை. ஷேக்குடைய தர்பாருக்கு நீ கட்ட காசு தூக்கிட்டு போகணும். டாக்டர்கிட்ட போகணும்னா கத்தையே தூக்கிட்டு போகணும். முதல்ல டாக்டர்கிட்ட போனா சில்லறையா எடுத்துட்டு போனா போதும். அப்படிலாம் இல்லை இப்ப எல்லாம். சாதாரண டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போறாங்க 200-300. நினைச்சுங்களா? ஒரு மல்டிபிளஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோ. உள்ள போயிட்டு வெளியே வரணும்னா ஒரு கத்தை காலி, 100 ரூபாய் கட்டு. அப்பல்லோ அதுக்கெல்லாம் போனோம்னா 500 ரூபாய் கட்டு, 2 கட்டு தூக்கி இருப்போம். அதுவே 10,000. உள்ள வரும்போதே செக் பண்ணி தான் அனுப்புறான். என்னன்னு நகை போட்டு வர்றாங்களா, என்ன போட்டு வர்றாங்க. போகும்போது ஒண்ணு இருக்கு, அது கவலைப்படாத சொல்றாங்க. இல்ல போனவங்க எல்லாம் கொண்டுட்டீங்களா, அந்த நோய் தான் இருக்குன்னு போகும்போது ஒண்ணுமே இருக்கா, கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த பாக்கெட்டி காலி பண்ணி வச்சுன்னு கவலைப்படாதேன்னு அர்த்தம். ஒண்ணு இருக்கு அப்படின்னா என்ன? போட்டிருக்க நகை இருக்காது, வீட்டுல பேக் பேலன்ஸ் இருக்காது, எல்லாம் கார் வந்து கார் வித்துருக்க, எல்லாம் கவலைப்படாது. வித்தவுட் பாடி அமைச்சிடலாம், டெட் பாடியா. எனவே எல்லாம் அப்படி ஆகிட்டானு. இன்னைக்கெல்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க. இப்ப எப்படி ஆகிட்டானுங்க? ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டு, சிடி ஸ்கேனு, ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, சார் இதெல்லாம் தூக்கி வைங்க சார், நாங்க மிஷின் வாங்கி போட்டிருக்கோம்ல, திருப்பி இன்னொரு எடுங்க. இன்னும் அவரை கூட்டி 20,000 கொடுத்துட்டு வர, நாங்களே மிச்சம் வாங்கினா எங்களுக்கு கொடுங்க. அவன் எவ்வளவு காசு கொடுக்குறான், காசு வேணுங்கிறான். அவதான பை. ஆனா சேகுமார்கள் நீங்க காசு எடுத்துட்டு போக தேவையில்லை. கரீப் பச்சா, நீ ஏழை ஆயிரு, ஒண்ணுமே இல்லாம ஆயிரு, பிச்சைக்காரனா போ. ஷேக்கிட்ட போகும்போது அக்கீதாவை கையில் எடுத்துட்டு போ. நான் போறது ஷேக்கிட்ட போறேன், அல்லாஹ் வாங்க போறேங்கிற உணர்வோட வா. அந்த உணர்வுல போனேன்னு வச்சுக்கோங்களேன், கல்ப நெட்டி விட்டுருவாங்க ஷேக், கல்ப ஹயாத்தாக்கி விட்டுருவாங்க ஷேக். நமனை வீரட்ட மருந்தொன்று இருக்குது அன்பு நாணயம் கொண்டு சென்றால் கிடைக்கும் குருநாதர் பதப்பூவிலே. குருநாதர் பதப்பூனா என்னமா? ஷேக் நாயத்துவி காலடியில கிடைக்கும். அவங்க காலடிக்கு போயிரு. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்களா இல்லையா தேடி அங்க போய் அடுத்த நம்ம அந்த அடிக்கணும். முதல்ல எடுக்கவே இல்லையா? இந்நேரம் கிடைத்துடும் இந்நேரம் கிடைக்காது என்று சொன்னா மருந்து. எனவே காலை 9 மணி டு 2 மணி வரை மட்டுமே இந்த டாக்டரை நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னா இருக்காதுங்க. இந்நேரம் கிடைத்ததும் இந்நேரம் கிடைக்காது என்று சொல்லாம இருந்து, நீ எந்நேரம் வேண்டுமானாலும் சென்று வாங்கிக் கொள்ளும் மருந்து. அப்படியாப்பட்ட ஒன்று ஞானத்தை உனக்கு, உன் நஃப்ஸு ஷைத்தான விரட்டுற ஆற்றலை, உன் மூத்தாம இருக்க கல்வ ஹயாத்தாக்குற அந்த பவரை உள்ள தரக்கூடிய செய்யக்கூடிய தர்பார்.
ஷேக்மார் தருமா இருக்குமா, நாம போய் தாலியில உட்காந்தா நமக்கு வந்து காசு பணம் கிடைச்சிடும், நாமளும் பெரிய பணக்காரன் போயிடலாம், நாமளும் அல்தாப் மூலம் மாதிரி வீடு கட்டிடலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி வீடு கட்டலாம், லாயிலாயில்லா நம்ம கட்ட முடியாது இல்லை. அது அல்லாஹ்வுத்தால லாயிலாயில்லாவுடைய அந்த மரம் சதா கொடுக்கக்கூடிய கனி உலகத்தையும் என்ன கொடுத்துருவோம். ஆனா ஓ தலைவு உலகமா இருக்கக்கூடாது, வேறவா இருக்கும். ஓ தலைவு என்னவா இருக்கணும், உலகமா இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும், மௌனாவா இருக்கணும். மௌனாவை நீ வாங்கிக்கிட்டீங்க, அந்த பரக்கத்துல உனக்கு இல்மும் வந்துடும், இர்ஃபானும் வந்துடும், துனியாவும் எல்லாமே தெரிஞ்சுங்களா. அப்போ போறான் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த இடம் போன வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டமே தெரியல. இந்த இடத்துக்கு போற வரைக்கும் கஷ்டமே தெரியல. அந்த இடத்தை விட்டு கடந்துட்டாங்க பாருங்க. அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்கம்மா, கடந்துட்டாங்க. ஆமா, அப்போ உங்களுக்கு கஷ்டம் தெரியுது. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கஷ்டம் தெரியுது. சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபலம்மா ஜாவஸா லிஃபதாஹு ஆத்தினா கதானா லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. எது வரைக்கும் ஷேக்குடைய இடத்தை அவங்க கடக்கலையோ, வலியுடைய தர்பார் அவங்க கடக்கலையோ, அது வரைக்கும் அது தேடல் இருக்கும் வரை கஷ்டமே தெரியல. என்ன தெரியலமா, கஷ்டமே தெரியல. அந்த இடத்தை விட எப்ப கடந்தாங்க அப்போ சொல்றாங்க, லக்கது லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா. இந்த நம்ம இந்த சஃபர்ல நமக்கு ரொம்ப களைப்பு நமக்கு தள்ளுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, ஷேக் என்ன உனக்கு பாதையை காட்டினாங்களோ, எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னாங்களோ, எந்த அல்லாஹு அல்லாஹ் சொல்ல சொன்னாங்களோ, எந்த ஜிக்ரை உனக்கு கொடுத்தாங்களோ, இதை சரிவர நீ செய்வேயானால் உனக்கு எந்த காரியமும் கஷ்டமாவே தெரியாது. எந்த காரியமும் கஷ்டமாவே தெரியாது, லேசா தெரியும். எப்ப ஷேக்குடைய சொல்ல நீர்தையோ, எப்ப குருவுடைய சொல்ல நீர்தையோ, நீ எடுத்து ஒவ்வொரு அடி வைக்கிறதும் உனக்கு கஷ்டமாவே தெரியும், கஷ்டமா தெரியும். விளங்க, உனக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருதா, உன் வாழ்க்கையில துன்பம் வருதா, அப்ப ஷேக்குடைய இடத்தை நம்ம தாண்டி போயிட்டு இருக்கிறோம், ஷேக்கிட்ட இல்லைன்னு விளங்க. உண்மை முறை ஷேக்கு பிடிச்சது கெட்டியா பிடிச்சுக்கோ, வாழ்க்கையோட எல்லா கஷ்டமும் துனியாவும் தீனும் கிடைச்சதும் துனியாவும் கிடைச்சது. பை நம்ம ஷேக் நாயக்குடைய கலீஃபா அல்லாம ஐனிஷா இருக்குதுல, அவங்க சர்க்கார பையத்துவாங்க, பையத்துவாங்கி ரொம்ப தொடர்பு இருந்தாங்க நிஜமா. அப்புறம் ஒரு கட்டத்துல மலேசியா போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, வேற எதுக்கு போயிட்டாங்க. ஏறத்தாழ 25 வருஷம் சர்க்கார் பிரிஞ்சுட்டாங்க, அறவே தொடர்பு இல்லை. இப்போ சர்க்காருக்கு ரயில்ஷாஜிமாருக்கு நிறைய கடன்கள், ரொம்ப கஷ்டங்கள், இப்படியே ஆயிடுச்சு, நடாக்கிறது இருக்கு அப்படின்ட்டு ஒரு நாள் கவலையா ஒரு பள்ளியில இமாமா இருந்தாங்க. அப்ப ஒரு தரு வந்திருந்தார், மகரிபு தொழுகைக்கோ அசர் தொழுகைக்கோ வந்திருந்தாங்க. வந்த நபர் ரொம்ப இந்த மாதிரி ஏழ்மையா இருக்கிற, ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு, துவா செய்யுங்க அப்படின்னு யார் சொல்றாங்க, அவங்க அஜித் சொல்றாங்க, கை நீட்டுங்க. கை பிடிச்சாங்க. பார்த்த உடனே அவர் சொல்றாரு, அந்த வந்த நபர் சொல்றாரு, நீங்க பெரிய ஷேக் ஒருத்தவங்கள்ட்ட கையை பிடிச்சிருக்கிறீங்க, ஆனா அவங்க தொடர்பு நீங்க ரொம்ப நாளா விட்டுட்டீங்க, அதனாலதான் இந்த கஷ்டங்கள். அதை மட்டும் நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்க, அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில பரக்கத் செய்வாங்க. தொழுது காமத்துக்கு டைம் ஆயிடுச்சு, போய் தக்பீர் கட்டாங்க. தக்பீர் கட்டி தொழுது முடிச்சோன்னு இப்படி ஒரு செய்தி சொன்னாரு, எப்படி அவருக்கு தெரியும், யாருன்னு தெரியல. துவா முடிச்சுட்டு வந்து பார்த்தாங்கன்னா ஆழக்காலம், அந்த ஊரே தேர்ந்தப்பா அவர் யாரும் எனக்கு தெரியல பாடினாங்க. சர்க்கார் ஐன்ஷாஜிமா சொன்னாங்க, அல்ல அமைச்சிருக்கான் பாருங்க,
உடனே அடுத்த நாளே பஸ்ஸை பிடிச்சி நேரம் லால்பேட்டை வந்து இறங்கிட்டாங்க. லால்பேட்டை வந்து இறங்கிட்டாங்க. சர்க்கார் அல்லாவுடைய கிருபையில அரவணைத்தார்கள். அல்லாஹ்வுத்தால அவங்களை ஷேகாக்கணும், பலாயிரம் முரீதுகளுக்கு ஷேகாக்கணும். மௌத்தாரதுக்கு முன்னாடியே தர்கா கட்டிட்டு மூத்தா போனாங்க. எல்லாத்துக்கும் ஷேக் மாதிரி எப்படி தர்கா கட்டுவாங்கம்மா? தர்கா கட்டுவாங்க. மௌத்தா போன பிறகு தர்கா கட்டுவாங்க இல்ல. ஆனா ஐன்ஷாத்துக்கு எல்லாம் எவ்வளவு அந்தஸ்து கொடுத்தா? தர்கா கட்டி மௌத்தா போய் தர்கால வந்து அடக்கினார். எவ்வளவு பெரிய அந்தஸ்து எல்லாம் கொடுத்தா பாருங்க. அப்ப ஷேக்குடி தொடர்பு அதை நீ தாயும் காயுமா புடிச்சுக்கோ. உனக்கு எல்லா கஷ்டங்களும் போயிடும், எல்லா துன்பங்களும் போயிடும், சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு கால் இதை தாண்டி போய்விட்டால், ஷேக விட்டு தூரமாயிட்டா, திரும்பி அந்த ஷேகவுக்கு வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு என்ன செஞ்சாங்க? திரும்பி வந்துட்டாங்க பாருங்க. திரும்பி என்ன செஞ்சாங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்னம்மா இது வரைக்கும் சம்பவம் போயிடும், இன்னும் சரி. அப்ப அதுக்கு பிறகு நடந்தது என்ன? இன்ஷா அல்லாஹ் தொடரும். அல்லாஹ் தௌஃபீக் சொல்ல தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.